ஏன்னா நீ எல்லாமே இப்படி பேசணுமானே, எனக்கு அப்படிதான் இருக்குது. எல்லாருக்கும் அப்படிதான். அண்ணா நீ ஏன்னா இப்படி பேசுற, உனக்கு தெரியும். யாருங்க இப்படிலாம் யோசிப்பா? புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளவு லேமான ஒரு அக்யூசேஷன், லேமான ஒரு அப்போ இவங்க என்ன அறிவாளித்தனமா யோசிச்சு அடுத்த வாட்டி மட்டும் இவங்க ஜெயிச்சிருவாங்க. நீங்க இப்ப சொல்லுங்களேன். திமுக அனுதாபிகள் கொண்டு சொல்றேன், நிஜமாவே நீங்க ரொம்ப பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிறீங்க. சாரி ஃபார் த வேர்ட், பட் லிட்டரலி நீங்க பைத்தியக்காரத்தனமா தான் யோசிக்கிறீங்க. இந்த எலெக்ஷன் என்ன மாடல் ஒர்க் ஆச்சுன்னு உங்களுக்கு புரியல. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு புலம்பல் எடுத்து வச்சுட்டாங்க. தாவேக ஆட்சிக்கு வந்து இந்த எங்கேயாவது இந்த வன்மத்தை கக்கீரணும்னு கக்கு. எதை நோக்கி போறீங்க பாருங்க. இந்த தோல்வி, இந்த வீழ்ச்சிக்கு காரணம் அடிப்படையில் நீங்க. அந்த மாற்றத்தின் முகமா தான் தாவேக வந்து நின்றுது. இன்ஃபேக்ட் உங்களை நாங்க அவளை அடிக்கவே இல்லை. நீங்க பண்ணதெல்லாம் எடுத்து பேசி அடிச்சோம்னாக்க தாவேக்கான்னு இல்லைங்க, திமுகன்ற கட்சிக்கு எப்ப மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னா வேற ஆப்ஷனே இல்லைன்னா தான் போடுவான். இது வரலாற்று சான்று. As long as there is Taveka, as long as there are new political forces emerging, திமுக வாய்ப்பு கம்மி தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நியாயமா ஏதாவது அரசியல் யோசிங்க, திரும்ப அதே தவறுகள் பண்ணாதீங்கன்னு. அவர் இந்த ஜாதியான் மக்கள் கேர் பண்ணவே இல்லை. தலைவன் விஜய் சார் விசில் சின்ன ஓட்டு போடுறாங்க. ஜெயிச்சு வந்த பிறகு 7 பேர் + 1 8 பேர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை கேபினெட்ல கொண்டு வரும். இதை எதையுமே செய்யாத ஒருத்தர் திமுக. நீ அவனுக்காக வந்து பேசுறியே. நான் கேட்கிறேன், அட்டகத்தி சண்டை போட்டானுங்க. அட்டகத்தி பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நீ எடுத்த படம் தான் அட்டகத்தியும். அட்டகத்தி சண்டை போட்டு வந்தாங்க இத்தனை நாள். இப்பதான் நெஜ சண்டை ஆரம்பிக்க போகுது. அப்ப அதை தடுக்கிறதுக்கும் மாத்துறதுக்கும் நாங்க அவ்வளவு பிரயத்தனப்பட போறோம். மாத்துவோம், எழுதி வச்சுக்கோ, மாத்துவோம். நான் கமிட்மெண்ட் தரேன், நம்ம மாத்துவோம். அதை நான் மாத்துவேன்னு சொல்ல, எங்க அண்ணன் மாத்துவ சொல்ல, நம்ம மாத்துவோம், எல்லாரும் சேர்ந்து மாத்துவோம். ரஞ்சித் அவர்களோட குற்றச்சாட்டுக்கு வரணும். நீங்களே சொல்லுங்களேன். மாசத்துல தலித்துக்காக என்ன குரல் கொடுத்தார்கள்? நீங்களாம் எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸே இல்லை. இது வந்து சாதாரணமான ஒரு குற்றச்சாட்டா பார்க்க முடியாது. இல்லைங்க, நான் தான் சொல்றேனே, எனக்கு ஆக்சுவலி ரஞ்சித் அண்ணன் மேலே ஒரு மரியாதை உண்டு. எனக்கு ரஞ்சித் அண்ணன் மேலே, வெற்றிமாறன் சார் மேலாம் நிஜமாலே மரியாதை உண்டு. அவங்க ஒரு வழியை பிரதிபலிக்கிறாங்க. அது வந்து கலையில் பிரதிபலிக்கிறது வந்து எனக்கு எப்பயுமே மரியாதை உண்டு. ஏன்னா நீ எல்லாமே இப்படி பேசணுமானே, எனக்கு அப்படிதான் இருக்குது. அண்ணா நீ ஏன்னா இப்படி பேசுற, உனக்கு தெரியும். உனக்கு வந்து ஆம்ஸ்டாங் அண்ணன் கொலை வழக்கு உனக்கு நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் அதை வந்து எல்லாருக்கும் உறக்க சொன்னவனே நீ தான். இன்னைக்கு அது வந்து சிபிஐ விசாரணைக்கு போகணும்னு எல்லாரும் வேண்டுறோம். விடவே மாட்டேங்குது அந்த திமுக அரசாங்கம். கோர்ட்டில் ஃபைட் பண்ணுறாங்க. இன்னைக்கு தாவேக அரசாங்கம் வந்து க்ளீன் ஷீட் கொடுக்குது, சிபிஐ விசாரணைக்கு வருது. அன்னைக்கு என்னென்ன அட்ராசிட்டி நடந்து உனக்கே நல்லா தெரியும். சரண்டரானவன் என்கவுண்டர் பண்ணாங்கண்ணா, நம்மளால கேட்க முடிஞ்சுச்சா? இன்னைக்கு இது நிற்கிது. அத்தனை தொகுதிகளில் இந்த நான் ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸை, ஒடுக்கப்பட்ட மக்களை பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. அவர் இந்த ஜாதியான் மக்கள் கேர் பண்ணவே இல்லை. தலைவன் விஜய் சார் விசில் சின்ன ஓட்டு போடுறாங்க. ஜெயிச்சு வந்த பிறகு 7 பேர் + 1 8 பேர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் கேபினெட்ல கொண்டு வராங்க. இதை எதையுமே செய்யாத ஒருத்தர் திமுக. நீ அவனுக்காக வந்து பேசுறியே. நான் கேட்குறேன், இதுதானே மாற்றத்தின் விடை. மாற்றம்னா எப்படின்னா மேஜிக்கான நைட்டு முடிவு பண்ணி காலைல நீ சொல்லுன, நீ அப்படி தான் டைரக்டரானியா, நீ அப்படி தான் படம் எடுத்தியா? ஒரு படம் கதை கருவை யோசிச்சோன்னே நாளைக்கு காலையில் படமாக ஓட்டிடலாமா? அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த சேஞ்சை, அந்த இதை ஒர்க் பண்ணி எல்லாரும் சேரும். வில்லன் இருப்பான், அப்போ தடுப்பான், அங்கே முடக்கடி போடுவான், எல்லாத்தையும் சேர்த்து மாத்திரம். நான் கேட்குறேன், அடிப்படையில் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் கோட் பண்ணுறேன். நீ அது நடக்கவே இல்லைன்னு சொல்லிடுனேன். நான் அரசியலும் பேசவே இல்லை. கோயம்புத்தூரில் அண்ணா நகர்னு ஒரு ஏரியா, பேரே அறிஞர் அண்ணா நகர். ஆனால் அந்த ஊர் எப்படின்னா, லாஸ்ட்டு பஸ் டிப்போ வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு ஊர் பகுதி. அந்த பகுதிக்கு அந்த பஸ் போகணும். அங்கே தான் டிப்போ. அந்த லாஸ்ட் போய் ஒரு நின்றுட்டு டிரைவருங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு வருவாங்களா, அந்த மாதிரியான ஒரு இடம். ப்ராப்பர் டிப்போலாம் கிடையாது, அதான் லாஸ்ட் ஸ்டாப்பிங் மாதிரி. அந்த ஊருக்கு பஸ்ஸே போவதான். அந்த ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டருக்கு தள்ளி அதுக்கு முந்தின ஊர்லேயே பஸ் நிற்குமா. அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த பஸ்ஸில் ஏறி தான் அவங்க அதுக்கப்புறம் வெளியூருக்கு போகணும். இதுதான் அந்த ஊரோட நிலைமை. என்னடான்னு விசாரிச்சா, அந்த லாஸ்ட் ஸ்டாப்பிங்கில் இருக்கிற மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாம். இந்த ஸ்டாப்பிங்கில் இருக்கிறவங்க வந்து இவங்க பேசக்கூடிய அந்த பெருமை பேசுகிறவங்க. அந்த ஊருக்கு போனால் அந்த மக்கள் பஸ்ஸில் உட்காந்துட்டு வருவாங்க. அவங்க உட்காரும்போது நமக்கு ஏந்தா 2ஆவது ஸ்டாப்பிங்கில் இருந்து பஸ்ஸில் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். முதல் ஸ்டாப்பிங்கில் உட்காந்துருவோம். அவங்க உட்காந்துட்டு வரும்போது நாங்கள் நின்றுட்டு வரணுமான்னு ஒரு பஞ்சாயத்து. நியாயமாக சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ பேர் பார்ப்பீங்க ஊடகவையில்? ஜாதி பெருமையும் ஜாதியை தூக்கி பிடிக்கிறவன் எத்தனை % இருக்கான் ஊரில்? எந்த ஜாதியும் இருக்கட்டும், இந்த ஆண்ட பரம்பரை கன்றா அந்த அதெல்லாம் பேசுகிறான்ல, அவன் எத்தனை % இருக்கான்னு நினைக்கிறீங்க? எந்த ஜாதியாக இருந்தட்டும்.
எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற சமூகத்தில் ஒரு 5% இருந்தால் அதிகம். அதுலேயும் பழம் பெருச்சாளிகள் காலியான பெருங்காயிட பகல் தான் ஜாஸ்தி. இந்த தலைமுறை அடுத்த தலைமுறையில் அதெல்லாம் இல்லை. மேபி இவங்க ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க, இந்த விஷ ஊசியை போட்டு போட்டு வேணால் வளர்ப்பாங்க. ஆனால் பெரும்பாலானவர் வந்து இந்த ஜாதி பெருமைலாம் இல்லை. நான் படித்தா தானே எனக்கு மார்க்கு, என் ஜாதியாடா மார்க் வாங்கி கொடுக்க போது, நல்ல மார்க் வாங்கினா தான் நல்ல காலேஜ் படித்தா நல்ல வேலை, நல்ல வேலை கிடைச்சா தான் நல்ல சமூகத்தில் மாற்றம். இந்த புரிதலோடு தான் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை போகாத ஊருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்ம வேலை, அவ்வளோதான் நம்மளுடைய கடமையே. அப்போது அந்த இடத்துல ஜாதி பெருமையை பேசுகிறவன் அந்த பஸ்ஸு தடுக்கலை, அந்த ஊர் மக்கள் தடுக்கலை. அந்த ஊர் ஓட்டுக்காக ஒரு சின்ன ஃப்ரிஞ்சு ஒரு 10 பேர் இருப்பான். கொடுமை என்னன்னா அந்த 10 பேர் வந்து கட்சியில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வட்டம் ஒன்றியம் ஏதாவது இருப்பான். இவனுங்க பண்ணுற அரசியல் என்னன்னா, அந்த ஊருக்கு போச்சுன்னா அவங்க உட்காந்துட்டு வருவாங்க, எங்கள் ஆளுங்க நின்றுட்டு போடுமான்னு ஒரு அரசியலை பண்ணி தடுக்கிறது. இந்த ஊர் மக்களும் அப்பாவிங்க, அந்த ஊர் மக்களும் அப்பாவிங்க. யோசிச்சு பாருங்க, பஸ்ஸில் தான் போகிறான் அவன், ஒன்று ஸ்கார்பியோ கார் எடுத்துக்கிட்டு 4 கதேன்னு போல அவன் அப்படி போகிறவன் இப்படி போயிடுவான். இவனும் பாவம் பஸ்ஸில் போகிறான், அவனும் பாவம் பஸ்ஸில் போகிறான். இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறது வேலையாக இருக்குமா, ஜாதி பெருமை பேசுறது வேலையாக இருக்குமா? இப்போ யோசிங்க. நீங்கள் பேசுகிற இந்த ஆண்ட பரம்பரையும் பஸ்ஸில் தான் போகுது, ஒடுக்கப்பட்டவனும் பஸ்ஸில் தான் போகிறான். அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரே பிரச்சனை தான், இவனுக்கு தான் அந்த பிரச்சனை. இப்போ இதெல்லாம் வந்தோடனே தாவேக்கா அரசு அதை சரி பண்ணி அந்த ஊருக்கு பஸ் அனுப்பு. நீங்கள் சொன்னது உண்மையான இந்த ஊர் மக்கள் ரிவோல்ட் பண்ணியிருக்கணும்ல, ஒன்றும் பண்ணல, சந்தோஷமாக இருக்காங்க. உட்காந்துட்டு வா, அண்ணன் தம்பியா பக்கத்து போது உட்காந்து பேசிட்டு போவோம். இந்த ஒரு அடிப்படை மாற்றத்தையே இந்த தலைவன் வந்து தான் பண்ணணும்னு இருந்தா நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க 50 வருஷமா? அப்போ அவனுக்கு நீ முட்டு கொடுக்குறேனே, நீ என்னென்ன நியாயம்? நான் கேட்குறேன், நீ அடுத்த படம் எடுப்ப, அன்னைக்கு நீட்டு திரும்ப இருக்கும். இது பெரிய பிசாசு, பெரிய சண்டை. இவ்வளோ நாள் உனக்கு வந்து அட்டகத்தி சண்டை போட்டானுங்க. அட்டகத்தி பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், நீ எடுத்த படம் தான் அட்டகத்தியும். அட்டகத்தி சண்டை போட்டு வந்தானுங்க இத்தனை நாள். இப்போ தான் நெஜ சண்டை ஆரம்பிக்க போகுது. அப்போ அதை தடுக்கிறதுக்கும் மாற்றுறதுக்கும் நாங்கள் அவ்வளோ பிரயத்தனப்பட போகிறோம். மாற்றுவோம், எழுதி வச்சுக்கோ, மாற்றுவோம். நான் கமிட்மெண்ட் தரேன், நம்ம மாற்றுவோம். அதை நான் மாற்றுவேன்னு சொல்ல, எங்கள் அண்ணன் மாற்றுவோம் சொல்ல, நம்ம மாற்றுவோம், எல்லோரும் சேர்ந்து மாற்றுவோம். ஆனால் அது நாள் வர வரைக்கும் நீ படமே விடாமல் இரு. படம் வரப்போகிறது இல்லை, ஷூட்டிங் முடித்துரு. அதுதானே கரெக்டாக இருக்கும், அதுதானே கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் மேம், நிறுத்துனான்றேன். நீ ஏன்னா ஒரு நாள் போட்ட மட்டும் அடுத்த நாள் போய் படம் எடுக்கிற? இது என்னன்னா லாஜிக்கு? எல்லாம் சரியாயிடுச்சா? அதான் நான் சொல்கிறேன், படம் பிரச்சனை சரியாயிடுச்சான்னு கேட்குறேன். இந்த டிஸ்பிளேக்கு போராட்டம் பண்ணாதீங்க, யாரும் ப்ரொப்பகண்டாக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணாதீங்கன்ற. நான் ஒரு பிரச்சனை எடுத்தீங்கன்னா அதை பண்ணுன்றேன். அது என்னன்னா ஜனநாயகம்னா உங்களுக்கு ஒரு மூடு வருது, நாளைக்கு நீ எடுக்கிற பண்ணா அந்த மூடு மாறிடுது. முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்றாங்க, இந்த அரசு பாருங்க 2 மாசத்துல வந்து 20,800 கோடி கடன் வாங்கியிருக்கிறதா தகவல் வருது. என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு ஒண்ணுமே சொல்லலை. அப்போ நம்ம மேல அவ்வளோ குறை சொன்னவங்க இப்போ இவங்க எதுக்கு வந்து இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க 2 மாசத்துல? எனக்கு தாவேக்கா அரசு தான் சமத்துவபுரங்கள் கட்டுச்சு. அண்ணா நகர் நாங்கள் தான் கட்டணும், அண்ணா நகர் டவர்லாம் தாவேக்கா தான் கட்டுச்சு. மெரினால பீச்சே நாங்கள் தான் உருவாக்கணும், தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு? ஏங்க தாவேக்கா தானே நீங்கள் ஆட்சியில் இருக்குது, நாங்கள் தானே எல்லாத்துக்கும் பொறுப்பு. தமிழகத்தில் ரோடே கிடையாது, ஒட்டுமொத்த ரோடையும் நாங்கள் வந்த பிறகு தான் இந்த 2 மாதத்துல தான் போட்டோம். உண்மை, எல்லா லைப்ரரி எல்லா ஸ்கூலு எல்லாமே நாங்கள் தான் பண்ணோம், யாருமே எதுவுமே பண்ணல. ஒத்துக்கிறீங்களா? பைத்தியக்கார மாதிரி இருக்கல சொல்லும் போது எங்களை பார்க்கும்போது. ஏன்டா இத்தனை நாள் நடந்தது அதோட ப்ரொசீடிங்ஸாக அதில் இருக்கிற ஊழல்லாம் சரி பண்ணி அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னு வந்திருக்கீங்க. ஒட்டு மொத்தத்துக்கு நீங்கள் எப்படி கிரெடிட் எடுக்க முடியும், நீங்கள் கேட்பீங்களா மாட்டீங்களா? அதே தானேங்க இதுலேயும். நீங்கள் வாங்கி வச்ச கடனுக்கு வட்டியே 14,800 கோடி. இந்த 2 மாதத்துக்கு வட்டி, வாங்கின கடனுக்கு வட்டி 14,800 கோடி. அந்த 20,000 கோடி நீங்கள் ஒரு கணக்கு சொல்கிறீங்கல்ல, மீதி 6,000 கோடி தான் வந்து ஒரிஜினலாக வந்திருக்கிற டெட்டு. இந்த டெட்டு நம்ம மேலே கிடையாது, இது ஒரு கண்டினியூவன்ஸுங்க. இந்த கண்டினியூவன்ஸில் இப்படி பண்ணி வச்சாச்சு. 2 மாதத்தில் புதுசாக ஒரு நிதி ஆதாரத்தை உருவாக்கி அந்த ஃபண்டு உள்ளே வந்து அந்த காசை எடுத்து செலவு பண்ணி ஒரு ரெவன்யூ மாடல் சரி பண்ணி ஒரு கடனை அடைச்சி இப்பெல்லாம் ஒர்க் ஆகாது. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஊழல் குறைஞ்சிருச்சுங்கிறாங்க. இவங்க சொன்ன மாதிரி ஊழல் உண்மையிலே குறைஞ்சிருந்தா ஈவன் வந்து கடன் தொகை வட்டி கட்டுறது கூட குறைஞ்சிருக்கும். 2 மாதத்தில், அதாவது அதான் சொல்கிறேன், ரெண்டு மாடலுங்க. எக்கனாமிக்ஸ் 2 தான் பிரிப்பாங்க. ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்கிறாங்க, இன்னும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன கடை, ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்தோடைய பட்ஜெட், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். வெறும் டிமாண்ட் அண்ட் சப்ளை மட்டும் கன்சன்ட்ரேட்டாக இருக்கும். நீங்கள் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும். ஒரு ஸ்டேட்டோட எக்கானமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கடனில் இருந்து அந்த ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டிபியில் ஆரம்பித்து ஒன்றியத்திலேருந்து வரக்கூடிய ரெவன்யூ ஷேர், ஃபிஸ்கல் ஷேரில் ஆரம்பித்து இன்டர்நேஷ்னல் டாலர் வேல்யூலேருந்து எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஸ்டேட். இது ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்.
இந்த மேக்ரோ எக்கனாமிக் ஃபார்மேட்டில் இப்போ வந்து நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு பில்லு ஒரு முள்ளு தள்ளனம்னா மாறிடும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோட ஒரு வருமானம் வந்து ஒரு 60,000 உங்கள் குடும்பத்தோட மொத்த வருமானம், உங்கள் குடும்பத்தோட செலவு வந்து ஒரு 65,000 வருதுன்னா நீங்கள் மாதத்துக்கு மாதம் 5,000 ரூபா கடன்காரனா இருக்கீங்க. இப்போ திடீர்னு உங்களுடைய சம்பளத்தில் ஒரு 10,000 இன்க்ரிமெண்ட் வந்துருச்சு, ஒரே ஒரு ஃபேக்டர் தள்ளிடுச்சுன்னா உங்கள் ஃபேமிலி 5,000 ரூபா டெபிசிட்லேருந்து 5,000 ரூபா சர்ப்ளஸ் ஃபேமிலியாக மாறிடும். கரெக்டா? அது மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மாறாது. இதவே புரியாத ஒரு எக்ஸ் அமைச்சர் நீங்கள் பார்த்துக்கங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படி ஒர்க் ஆகாது. ஒரு ஃபேக்டரும் சேர்ந்து தான் இது நடத்தும். அதுலேயும் முதல் பட்ஜெட்டே இன்னும் நாங்கள் போடல. உங்களுக்கு புரியுதா? முதல் பட்ஜெட்டே இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போட போகிறோம். இந்த ஏற்கனவே இருந்த கடன்கள் சுமையெல்லாம் குறையாது, அந்த கடனுக்கு இருந்த வட்டிகள் அப்படியே இருக்கு, நிதி ஆதாரங்கள் இல்லாமல் இருக்கு. இத்தனை வருஷம் கொடுத்துக்கிட்டு இருந்த சம்பளத்தையோ பென்ஷனையோ மாற்ற முடியாது. இந்த 2 மாசத்துல இது எதுவுமே சரி பண்ண முடியாம போது இந்த கடன் யாரோட பொறுப்பு? இந்த 20,000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கடன் அது யாரோட பொறுப்பு? முதல்ல அதுவே ஒரு ஃபேக் நரேட்டிவ். நம்மளுடைய செலவுகளுக்கெல்லாம் இந்த இது பண்ணிட்டோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு 20,000 கோடி வாங்கியிருக்கிறோம் தான் டேட்டா சொல்லுது. அந்த 20,000 கோடியை நீங்கள் ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 14,000 கோடி ஏற்கனவே வட்டிக்கு போகுது. மீதி இருக்கிறது வந்து நம்மளுடைய ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லக்கூடிய சம்பளத்துக்கும் பென்ஷனுக்கும் போகுது. இதில் எப்படி நீங்கள் எத்தனை தாவேக்க அரசு சொல்வீங்க? முதல்ல இது லாஜிக்கே அது குற்றச்சாட்டு. ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லிடலாங்க, ஒரு பெதற்றலுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இது ஒரு பெதற்றல், இது ஒரு புலம்பல், இதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் நான் கேட்குறேன். இதையே நான் எனக்கு தெரிஞ்ச கிளாரிட்டி கன்வே பண்ணுறேன், மக்களுக்கு இது புரியும். இதுக்கும் தாவேக்காக்கு சம்பந்தமே இல்லைன்னு நான் சொல்கிறேன். இதில் தாவேக்கா இதை சரி பண்ண போகிற ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது நாங்கள் வேலை பண்ணுவோம், அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 2 மாதத்துக்குள்ள இதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. இது நார்மலாக நடக்கிற அது ஒரு பியூரோக்ராட்டிக் ப்ரொசீஜர். இது வந்து முதல்வர் முடிவு பண்ணி நிதியமைச்சர் முடிவு பண்ணுறதே கிடையாது, இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த இடத்துல இவ்வளோ பட்ஜெட்டு, இவ்வளோ ஷார்ட்டேஜ், இதுக்கு இந்த கடன் பத்திரத்தை இந்த செக்ரட்டரி கையெழுத்து போட்டு ஆர்பிஐக்கு கொடுப்பாரு, அந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்படி நடக்குது. அது எப்படி சொல்றாங்கன்னா, இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என்னன்னா, திமுக கிட்ட நான் முதல்ல ஒன்று சொல்லணும் சார். திமுக அனுதாபிகளுக்கு ஒன்று சொல்கிறேன், நிஜமாவே நீங்கள் ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக யோசிக்கிறீங்க. சாரி ஃபார் த வேர்ட், பட் லிட்டரலி நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக தான் யோசிக்கிறீங்க. இந்த எலெக்ஷன் என்ன மாடல் ஒர்க் ஆச்சுன்னு உங்களுக்கு புரியல. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஒரு 15 லட்சம் ஓட்டு தான் டிஃப்ரெண்ட்டா, அந்த 15 லட்சம் ஓட்டை வந்து அந்த 15 லட்சம் ஜென்சி வந்துருச்சு, அதில் ஒரு 5 லட்சம் ஓட்டை இவர் இந்த நடிகர் வாங்கிடுவார், ஒரு 5 லட்சம் ஓட்டை அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் வாங்கிடுவார். அப்போ அதெல்லாம் நமக்கு வந்துருச்சுன்னா அவங்க வாங்கினது நம்மகிட்ட கொடுத்துட்டாங்கன்னா சீன் ரிவர்ஸ் ஆகிடுமா? இப்படி ஒரு உட்டோப்பியன் மாடலில் இருக்கிறாங்க. அடிப்படையில் மக்கள் வந்து இவங்க மேலே வந்து ஒரு பெரிய வெறுப்பில் இருந்தாங்க. இது முதல் தேர்தலையே கூட்டணியே இல்லாத ஒரு கட்சி இதை மேஜிக் பண்ண முடியும்னா நம்ம என்ன தப்பு பண்ணோன்னே உங்களுக்கு தெரியல. இவங்க கட்சி பார்க்கவே இல்லை. கொளத்தூர்ல இவிஎம் ஓபன் பண்ணி அதுல வந்து உண்மையாவே விஎஸ் பாபு அவர்களுக்கு தான் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்களா அப்படிங்கறத ரீசெக் பண்றாங்க. தாராளமா பண்ணுங்க, கோர்ட்டோட பர்மிஷனோட பண்றீங்க, தாராளமா பண்ணுங்க. இப்போ ஆமாங்க, விஎஸ் பாபு தான் வெற்றி வாங்கியிருக்கிறாருன்னா 108 தொகுதின்னு இப்போ என்னவியான்னு கேட்குறேன். இப்போ விஎஸ் பாபு மட்டும் தாவேக்கால ஜெயிச்சாருங்க, வேற யாருமே ஜெயிக்கலைங்க. விஎஸ் பாபு மட்டும் ஜெயிச்சிட்டாருங்க, ஸ்டாலினை கட்டம் கட்டி எலெக்ஷன் கமிஷன் பண்ணிடுச்சுன்னு சொன்னா நீங்க சொல்ற லாஜிக். இது ஒரு வேவை தாண்டி இது ஒரு ஆழிப்பேரலை, சுனாமி, விஜய் என்ற சுனாமி. இது ஒரு பொலிட்டிக்கல், இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்டாஸ்ட்ரஃப். என்னை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொலிட்டிக்கல் மொமெண்டம். இந்த மொமெண்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக தானே இருந்துச்சு, தமிழ்நாடு ஃபுல்லாக தானே ஓட்டு வாங்கியிருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லாக தானே எல்லா தொகுதியும் டெபாசிட் வாங்கியிருக்கோம். நாங்கள் ஒன்றும் நாம் தமிழர் மாதிரி டெபாசிட்டே வாங்க போல. அப்போ எப்படி ஒரு தொகுதியில் மட்டும் அது வந்து டேம்பரிங்காக இருக்க முடியும்? உங்களுக்கு புரியுதா? அவங்களோட அலிகேஷன்ஸ்க்கு அந்த கடனாக இருக்கட்டும், இந்த டேம்பரிங் ஆஃப் இவிஎம் மிஷினாக இருக்கட்டும், எதுவுமே பேஸ்லெஸ், ஒரு புலம்பல். அதாவது கீதா ஜீவனுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து பேசியிருப்போம், இந்த மாதிரி இந்த 5 வருஷத்தில் 75 வருஷத்தில் வாங்கின கடனை இவங்க 5 வருஷத்தில் வாங்கிட்டாங்க, இவங்க கேவலமாக கவர்மெண்ட் ரன் பண்ணியிருக்காங்க, பாலிசி லேப்ஸ்ன்னு சொன்னோன்னே மனசில் ஆமாம்ல இவ்வளோ சொதப்பிருப்போன்னு குத்தி இருக்கும் போல எடுத்து வச்சுட்டாங்க. தாவேக்க ஆட்சிக்கு வந்து இந்த எங்கேயாவது இந்த வன்மத்தை கக்கீரணும்னு கக்கு. ஆனால் இதில் லாஜிக்கே இல்லைன்றது திரும்ப பாயிண்ட். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லை? there is no substantial data backing for this allegation. அதே தான் இங்கே கொளத்தூர் எடுத்தீங்கனாலும் நீங்கள் போய் நாளைக்கு விசாரிக்க போறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு நாள் நியூஸ், ஒரு நாள் தையத்தக்கன்னு குதிக்கலாம், நாளைக்கு இல்லைங்க எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? அப்போ மூஞ்சி எங்கே வச்சுப்பீங்க? எனக்கு இதுதான் இவங்ககிட்ட பிரச்சனையே. they are doing everyday politics. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, days are longer, years are shorter. ஒரு நாளை தள்ளுறது பெரிய பிரச்சனையாக இருக்கும், ஆனால் கண்ணுமுடி கணத்துக்குள்ள ஒரு வருஷம் போயிடும். அந்த மாதிரி இவங்க டெய்லி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் நாட் கோன் டு டேக் யூ எனிவேர். ஒரு அட்வைஸாகவே சொல்கிறேன், டேஸ் ஆர் ரியலி லாங்கர். நீங்கள் ஒரு நாளுக்கு இந்த நரேட்டிவ் பிக்ஸ் பண்ணலாம், இந்த கதையை சொல்லலாம், இந்த பொய்யை பரப்பலாம், எவ்ரி திங் இஸ் குட். 5 வருஷம் ஓடின பிறகு நல்லாட்சி பண்ணியிருக்காரு, பேராமீட்டர்ஸில் இவ்வளோ தூரம் மாறி இருக்கு, கடன் இவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்கு, இவ்வளோ தூரம் பெட்டராக இருக்கும், எல்லாரோட வாழ்வாதாரம் வளர்ந்துருக்குன்னா மக்கள் யார் ஓட்டு போடுவாங்க?
தாவேக்கான்னு இல்லைங்க, திமுகன்ற கட்சிக்கு எப்போ மக்கள் ஓட்டு போடுவான்னா வேற ஆப்ஷனே இல்லைனா தான் போடுவான். இது வரலாற்று சான்று. ஆஸ் லாங் as there is தாவேக்கா, as long as they are new political forces emerging, திமுகவுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நியாயமா ஏதாவது அரசியல் யோசிங்க, திரும்ப திரும்ப அதே தவறுகள் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜ்ல பேசும்போது சொல்றாங்க, அன்னைக்கே சொன்னேன் அரெஸ்ட் பண்ண சொல்லி, அன்னைக்கு பண்ணாம விட்டுட்டாங்க, இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. அந்த அப்ப அந்த ஆளை யாரும் பிரச்சார மதிக்கிறதே இல்லையா? வாகனம் அந்த பஸ் இல்ல, அவர் சொன்னது யாரும் மதிக்கவே இல்லையா திமுகல? இல்ல உளவுத்துறை ஜேர்னலிஸ்ட்ன்றாங்க, அவர் பேச மதிக்கவே மாட்டாங்களாமா? அதனாலதான் இப்ப அனுபவிக்கிறாங்களாம். என்ன அனுபவிக்கிறாங்களா? அதாவது மாண்புமிகு அப்படின்னு விஜய் அவர்களோட பேர்லாம் அந்த அளவுக்கு போயிடுச்சு. கேம்பெயினுக்கு யூஸ் பண்ண அந்த பஸ்ஸை வந்து சீஸ் பண்ணியிருந்தாலே இன்னைக்கு இந்த கட்சியே இருந்திருக்காதான். அதுக்கப்புறம் நிறைய ஜனநாயகன் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு செத்து போன படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பிஜேபி என்ன விரும்புதுன்னா, இப்போ நீட்டு குளறுபடிக்கு எதிராக போராடுறாங்கன்னா அதுக்கு எதிராக வந்து இந்த போராட்டங்கள் நடக்குது. இதை திசை திருப்புறதுக்கு பிஜேபிக்கு ஃபேவராக வந்து திசை திருப்புறதுக்கு தான் ஜனநாயகனை அப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி சொல்லுங்க? நான் முதல்ல இந்த கேள்வி பதில் சொல்லிட்டேன். டீலிமிட்டேஷனை பில்லை டைல்யூட் பண்ணுறதுக்கு அங்கே போய் அங்கே சரணடைஞ்சதை மறைக்கிறதுக்காக தான் இங்கே இதை பண்ணீங்க. இங்கே ஜென்சியும் திமுகவுடைய ஆளுங்களும் போயிட்டு அந்த கூட்டத்தில் உட்காந்து போராட்டம் பண்ணுற மாதிரி பாவலா பண்ணதுக்கு காரணமே டீலிமிட்டேஷன் பில்லில் போய் பாஜக சரண்டர் ஆகிட்டோம், அது பேசு பொருள் ஆகக்கூடாதுன்றதுக்கான ஒரு நரேஷன். கரெக்டா? இப்போ அதே தான் சொன்னேன். அடுத்த அந்த போராட்டம் வன்மம் வந்து மொத்தம் ஜனநாயகன் மேலே திரும்பிச்சு. இந்த நீட்டுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய் சாருக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு அதை எதிர்த்து நாங்கள் போராடுறோம், முன்களத்தில் நிற்கிறோம், அது வேற. ஆரம்பத்துலேருந்தே தாவேக்காவோ விஜய் அண்ணனும் நீட்டுக்கு எதிராக தான் இருக்கிறோம், அது வேற. இன்னைக்கு அந்த போராட்டத்தில் உட்காந்துக்கிட்டு விஜய் சாரை விமர்சிக்கிற மாதிரி பதாகைகள் வச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கும் மட்டும் எனக்கு சொல்லு. ஒரு பக்கம் ஜனநாயகத்து மேலே வன்மம், இன்னொரு பக்கம் விஜய் அண்ணன் மேலே பர்சனலாக வன்மம். விஜய் அண்ணனை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரிலாம் பேனரு மீம்ஸ் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. எனக்கு சொல்லுங்க, இதில் அந்த இடத்துல நடந்த நீட் ப்ரொடெஸ்ட்டுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் எங்களுக்கும் தெரியும். கையெழுத்து போட்ட திமுக அன்னைக்கு முடிவு பண்ணியிருந்தா இது நடந்திருக்காது. அன்னைக்கு அலையன்ஸில் இருக்கும்போதே நீங்கள் பேசி போராடி வாங்கியிருந்தீங்கன்னா, ஏன்னா இவங்க அலையன்ஸில் தான் அந்த கவர்மெண்ட் ரன் ஆகுது. அன்னைக்கெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு வந்து இதை குறை சொல்கிறதுல என்ன லாஜிக் இருக்க முடியும்? புரியவே இல்லையே. அதே தான் இப்போ இவரும் சொல்கிறாரு. சீப் எடுத்து வச்சா கல்யாணம் என்றன்னு ஒரு கதை சொன்னேன்ல. இப்போ சீப் எடுத்து வச்சுட்டு இருந்தால் இந்த கல்யாணமே நடந்திருக்காது, மாப்பிள்ளை வெளியே வந்திருக்க மாட்டேன்ற மாதிரி பஸ்ஸை பிடிங்கி வச்சுட்டா என்னங்க லாஜிக்? யாருங்க இப்படிலாம் யோசிப்பா? புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளோ லேமான ஒரு அக்யூசேஷன், லேமான ஒரு அப்போது இவங்க என்ன அறிவாளித்தனமாக யோசிச்சு அடுத்த வாட்டி மட்டும் இவங்க ஜெயிச்சிருவாங்க. நீங்கள் இப்போ சொல்லுங்களேன். இப்போ கீதா ஜீவன் அக்கா சொன்னதையோ, இல்லை குளத்தூரில் இவங்க கதறதையோ, இல்லை இவர் சொல்கிற திமுகவோட ஒரு ஆஸ்தான ஸ்ட்ராட்டஜிஸ்டாவோ ஒரு சிம்பத்தைசராகவோ இருக்கட்டும், இவர் ஐடியா கொடுக்குறாருன்னு இருக்கட்டும், மற்ற ஐடியாலாம் கேட்டாங்க, இந்த ஐடியா மட்டும் கேட்கல. இந்த மாதிரி ஆளுங்களை சொல்கிற ஐடியாலாம் கேட்டால் அந்த கட்சி ஆட்சிக்கு வர முடியுமா? இந்த வாட்டி வந்தது கூட வராது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிற லாஜிக்? அப்புறம் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க பாருங்க. இந்த தோல்வி, இந்த வீழ்ச்சிக்கு காரணம் அடிப்படையில் நீங்கள் அந்த மாற்றத்தின் முகமாக தான் தாவேக்கா வந்து நின்றுது. இன்ஃபேக்ட் உங்களை நாங்கள் அவளை அடிக்கவே இல்லை. நீங்கள் பண்ணதெல்லாம் எடுத்து பேசி அடித்தோம்னாக்க வருஷங்கள் பத்தாது. தாவேக்கா மக்களின் மனதில் இருக்கிற அந்த மாற்றத்துக்கு ஒரு நிஜமாவே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஒரு முகமாக தான் விளங்குச்சு. நிஜமாக அடிக்கணும்னா கோடி விஷயம் இருக்குது. 1924 74 வரைக்கும் அமுலில் இருந்த ஒரு அக்ரிமெண்ட்டு, மைசூருக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும். அந்த அக்ரிமெண்ட் முடியறதுக்குள்ளவே 1969 கர்நாடகாரன் டேம் கட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ திமுக அரசு, அறிஞர் அண்ணா மறைஞ்சிட்டாரு, முதல்வர் வந்து கலைஞர் 70 கேஸ் போடுறாரு. இந்த மாதிரி அணையெல்லாம் கட்டக்கூடாது, தமிழகத்தோட தண்ணி வந்து இவங்களோட உரிமை பாதிக்கும், அக்ரிமெண்ட் இருக்குது, இதை சரி பண்ணுங்கள், அந்த அணை தட்டுறது நிற்பாட்டு சொல்லுங்கள், அடுத்த அக்ரிமெண்ட் ரினியூல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாரு. ஒரே வருஷத்தில் அந்த கேஸ் அவரே வாபஸ் வாங்குறாரு. அந்த காலகட்டத்தில் 1969 83 82க்குள்ள 3 பெரிய அணைகளை கட்டுறாங்க கர்நாடகா. தமிழகத்துக்கு வந்துட்டு இருந்த நிதி தண்ணி அப்படியே நிற்கிது. இத்தனைக்கும் சுச்சமாக காவேரி மேலே கட்டாமல் காவேரிக்கு வரக்கூடிய துணை நதிகள் இருக்கும்ல, ட்ரிபியூட்ரிஸ், அது மேலே 3 அணையை கட்டுறாங்க. அந்த ஹாரங்கி, கபினி, இதெல்லாம் அந்த அணையில் கட்டினா அந்தந்த டேமில் அங்கே தண்ணி நின்றுச்சு. கரெக்டாக அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கலாக முதல்ல ஆரம்பிக்கிற இடம் கொடகு, அங்கே ஒரு டேம். அடுத்து வர்ற இடம் ஹாசன் மாந்தியா, அங்கே ஒரு டேம். அடுத்து மைசூரில் ஒரு டேம். அப்போ 4வது இருக்கிற மாவட்டம் தான் வந்து அந்த பெங்களூரு, அங்கே மேகதாது கட்ட தான் நிற்கிறேன். 1984 வரைக்கும் கோர்ட்டுக்கே போகல தமிழக அரசு, தமிழகத்துலேருந்து யாரும் போகல, எல்லாரும் தடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து ஏன் நீங்க இதை பேச விடாம கர்நாடகாவுக்கு சிஎம் ஏன் போறாரு? அங்க போகக்கூடாது, சட்ட ரீதியில தான் இதை அணுகணும், ஏதோ சூழ்ச்சி வலையில போய் விழுந்துடக்கூடாது அப்படின்னு திமுக அட்வைஸ். பெரிய அதான் சொல்றேனே, பெரிய வாயில் நல்லா வந்துடும் போல இருக்குது. என்னங்க, பாகிஸ்தானுக்கு போயிட்டு பிரதமர் பேசிட்டு வர்றாரு.
தீவிரவாதிகளை ஊட்டி அனுப்புகிறாங்கன்னு சொல்கிற பாகிஸ்தானில் போயிட்டு பேசிட்டு வர்றாரு. அங்கே போய் பேச்சுவார்த்தையில் தீராத பிரச்சனை என்ன இருக்குது? இப்போ இதுக்கு வயபிள் சொல்யூஷன் தாவேகா கிட்ட இருக்குது. ராசிமலையில் ஒரு ப்ரொபோஸ்ட் டேம் சைட் ஒன்று போகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கான நோக்கம் என்ன? அதாவது இவங்களுக்கு இதுக்கெல்லாம் திராணி கிடையாது. இவங்க என்னைக்காவது போயிட்டு கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது கூட எங்கேயும் கர்நாடகாவோ கேரளாக்காவோ தண்ணி போய் பேசியிருப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. எப்பயுமே பேசி முடிவு பண்ண முடியாத பிரச்சனை என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க. பேசாத பேசாத பேசாத. ஒரு படத்துல இந்த ஜோக்கே வரும், நல்ல பாயிண்ட். வடிவேலுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அவர் ஒய்ஃபுக்கும் அந்த ஒய்ஃபோட அப்பா வந்து ஒருத்தர் இருப்பாரு, குமரிமுத்து சார் இருப்பாரு, வடிவேலோட அப்பா வந்து செந்தில் சார் இருப்பாரு. ரெண்டு பேரும் எந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கன்னு சண்டை வரும். நடுவில் வந்து நம்ம கவுண்டமணி அண்ணன் வந்து வக்கீல். இது சாதாரணமாக பேசி முடிக்க வேண்டிய பிரச்சனையை பேச விடாம கோர்ட்டுக்கு கொண்டு போய் அதை வளன்னு இழுத்து இவங்க ரெண்டு பேருக்கும் மாச கணக்கில் இவங்களை மீட் பண்ண விடாம வச்சு அது பெரிய பஞ்சாயத்தை கடைசியில் சமாதானம் ஆவாங்க. கோர்ட்டில் தீர்ப்பே வரலன்னு சொல்லி அது ஒரு காமெடியாக முடியும் அந்த சீனு. அந்த மாதிரி பேசி ரெண்டு பேரும் சமாதானமாக போகிற ஒரு பஞ்சாயத்தை பேசிடாத வாரம் அரசியல் பண்ணலாம்னு சொல்றது என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்? எனக்கு அது பற்றி பதில் சொல்லுங்களேன். முதல்ல என்னைக்காவது ரெண்டு கவர்மெண்ட்ஸோட ஹெட்ஸ் உட்காந்து இது என்ன பிரச்சனைங்க, வா முதல்ல பேசுவோம், இதில் என்னங்க பிரச்சனை, அதானே ஸ்டைலில் கரெக்டாக இருக்கும். அதை பார்த்து ஒருத்தன் பதிப்புறானா? ஒன்றுமே இல்லை. ஈவன் பாமக கூட அது எதிர்க்கிறாங்க. நான் சொல்ல பாமகவோட நிலைப்பாட்டில் வந்து இதுக்கு ஒரு மீடியம் இருக்கு, அதை நம்ம அணுகலான் இருக்கு. ஆனால் இது சூழ்ச்சி வேலை, சினிமா மாதிரி பிஹேவ் பண்ணுதுங்க பாருங்க. இது ஒரு சினிமா மாதிரி. அவர் போன ஹீரோ இவர் ஒரு சிஎம், அவர் ஒரு சிஎம். யாராவது ஒருத்தர் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும், ஐஸ் பிரேக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஐஸை பிரேக் பண்ணால் ரெண்டு மாநில மக்களுக்கும் இது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, சுமூகமாக தீர்க்க முடியும். வயபிள் சொல்யூஷன் இருக்குன்றத பேசாமல் முடிவு பண்ண முடியுமா? இங்கே நம்ம உட்காந்து தண்ணி வேணும், மேகதாது வேணாம்னு சொல்லுவோம். அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு தரமாட்டோம், ராசிமணல் வேணாம், மேகதாது வேணும் அவங்க சொல்லுவாங்க. இப்படியே பண்ணிட்டு இருக்கிறத ரெண்டு ஸ்டேட்டில் இருக்கிற மீடியா சேனல்களுக்கும் தீனி. வேற ஒன்றும் நடக்காது. ஒரு சிஎம் போறாரு பேசுறாருன்னா என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்க, என்ன நடந்துடும்? காம்ப்ரமைஸ்க்கு தானே இது வழிவகுக்கும். அது எப்படிங்க? அவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். இதுதாங்க பிரச்சனை. உங்களுக்கு தண்ணி வேணும், நான் பெங்களூரோட நீர் தேவையை நான் புரிஞ்சுக்கிறேன், எங்கள் டெல்டாவோட நீர் தேவை நீ புரிஞ்சுக்கோ, நம்ம இது மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் கூட என்கிட்ட ஒரு வயபிள் சொல்யூஷன் சொன்னா டிகே சிவகுமார் அதெல்லாம் முடியாது சார், எனக்கு கண்டிதான் ஆகணும்னு சொல்லுவாரு. பட் அவரே அழைச்சிருக்கிறாருங்கும் போது அதுதானேங்க இது. அது ஒரு அந்த தலைவனுக்கு அந்த தைரியம் இருக்கு. சரி சினிமாவே பேசுவீங்களா, தற்கொலைன்னு சொல்றீங்க. ஒரு வில்லனோட ஒரு இடத்துக்குள்ள நேராக போய் ஒரு ஹீரோ பேசிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? இல்லை வில்லன்னு கூட சொல்ல வேணாம், ஏன்னா எல்லாரும் ஒரு தாய் மக்கள், தமிழ் தாயிலேருந்து வந்தது தான் எல்லா மொழியும். ஒரு குடும்ப பஞ்சாயத்தில் இந்த தாமிரபரணி ஒரு படத்தில் இருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குடும்பத்துக்குள்ள சண்டை, பேசிக்கவே மாட்டாங்க, சண்டை அப்படியே இருக்கும். கடைசியில் ஒரு ஹீரோ போய் பேசுவார், எல்லாம் சமாதானம் ஆகிடு, குடும்பங்கள் ஒன்றாயிடும். அவ்வளோதானே. அதை அட்டம்ப்டே பண்ண மாட்டேன்னா அட்டம்ப்டே பண்ணக்கூடாதுன்ற என்ன லாஜிக்கு? இது முதல்வரோட டிசிஷன். அவர் போகிறாரு, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ண போகக்கூடாதுன்னு என்ன லாஜிக்கு? போயிட்டு வருவார், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றிம்மா. தேங்க்யூ.